கேப்டன் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். கேப்டனும் மறைஞ்சு போயிட்டார். வனம்போலா, விவேக், மயில்சாமி இவங்கெல்லாம் எனக்கு உதவி பண்ணுவாங்க. ஷூட்டிங்லாம் ஃபோன் பண்ணுவேன், தேவையான காசு கொடுப்பாங்க. இன்று பாபா லட்சுமணன் அவருக்கு உதவி செய்வதற்காக லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகி திரு செயலாளர் சுதாகர் அவர்களும் துணை செயலாளர் சுரேஷ் அவர்களும் வந்திருக்காங்க. அதாவது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. ஒரு சக நடிகனாக இருந்து பாபா லட்சுமணன் பல நடிகர்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தவர், பல இயக்குநர்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தவர். என்ன பாவா? சூப்பர். ஒரு 40 படம் வேலை பார்த்தேன். கேசிலான்னு எல்லா பேருக்கும் நான் தான் பேசுவேன். சௌத்ரி சார்கிட்ட கூப்பிட்டு போய் சம்பளம் வாங்கி தருவேன். ஆனால் இன்னைக்கு பாபா லட்சுமணன் தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. சூப்பர் குட்டு அந்த ஆஃபீஸில் தான், ஆர்பி சௌத்ரி ஐயா அவர்களுடைய ஆஃபீஸில் தான் வராண்டாவில் கொசுக்கடியில், மழையில், வெயிலில் ஒரு 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 பிஞ்சு போன ஒரு சோஃபாவில் படுத்து கிடக்கிறாரு. இப்போ இந்த விஷயம் ஜீவா சாருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. ஜீவா சார், நீங்கள் பாபா லட்சுமணனுக்கு ஏதாவது உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாபா லட்சுமணன் அவர்கள் கடந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. இந்த வீடியோவை சரவணா ஸ்டோர் லெஜண்ட் அவர்கள், நடிகர் லெஜண்ட் அவர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கூல் சுரேஷ், இந்த மாதிரி பாபா லட்சுமணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கணும், நான் மாநில செயலாளர் சுதாகர்கிட்ட கொடுக்குறேன், அதை எடுத்துன்னு போய் பாபா லட்சுமணன்கிட்ட கொடுங்க, அவர் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கார், பல பேரை சிரிக்க வச்சவர், வாமா மின்னல் அப்படின்னு சொல்கிறது நம்ம மனசுக்குள்ளே அப்படி ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி காமெடி வரும். காலத்தால் அழிக்க முடியாத காமெடி அது. அதை சொல்லி சொல்கிறாரு லெஜண்ட். அவருக்கு தங்க இடம் இல்லைன்னு சொன்னாங்க, உடனே ஒரு வாடகை வீடு எடுத்து பாத்திரம் பண்டம்லாம் வாங்கி அவரை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னார். அதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ ஒரு விஷயம் பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியாமல் பண்ணுவார். பல பேருக்கு நடிகர் விவேக் சார் அவர் இறப்பதற்கு முன், அவர் உடல்நிலை சரியில்லாதப்போ விவேக் சாரோட அனைத்து மருத்துவ செலவுகளையுமே லெஜண்ட் அவர்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அது பல பேருக்கு தெரியாது. சின்ன கலைவாணர் விவேக் அவர்களை மருத்துவமனையில் இருக்கும்போது அனைத்து செலவுகளையுமே லெஜண்ட் அவர்கள் தான் பார்த்துட்டாங்க. அப்படி ஒரு உன்னதமான மனிதர் தான் லெஜண்ட் அவர்கள். தேடி வந்து உதவி செய்திருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு மனிதர், லெஜண்ட் மாதிரி ஒரு மனிதர் எங்கே கிடைப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த காலத்தில் ஒரு 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 மோர் கொடுத்தா கூட, ஒரு தண்ணி பாக்கெட்டு கொடுத்தா கூட பயங்கர விளம்பரம் பண்ணுறாங்க. இப்போ கூட நீங்கள் கேட்கலாம், இப்போ நீங்களும் மைக்கெலாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. இந்த மைக்குக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நாங்கள் யாருக்கும் தெரியாமல் தான் இவருக்கு வந்து உதவி பண்ணிட்டு போகிறதுக்காக வந்தோம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இவரோட பிஆர்ஓக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி உதவி பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த பிஆர்ஓ சொல்லியிருக்காரு, சார் அவர் வந்து லெஜண்ட் அவர்கள் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, தயவு செஞ்சு இதை நீங்கள் வீடியோ மூலமாக வெளியில் சொன்னாக்கா இன்னும் பல பேர் உங்களுக்கு உதவி பண்ண வருவாங்க, பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் போயிருக்கும். இந்த வீடியோ மூலமாக லெஜண்ட் அவர்கள் எப்படி உதவி செய்தாரோ, முதலாக லெஜண்ட் அவர்கள் தான் உதவி செய்திருக்கார் எனக்கு தெரிஞ்சு. சினிமா இண்டஸ்ட்ரியில் பல நடிகர்களுக்கு, பல நடிகைகளுக்கு, பல மேனேஜருக்கு, பல இயக்குநர்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தவர் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இந்த நிலைமை. அதனால் வீடியோ மூலமாக வெளியில் தெரிஞ்சாக்க அவருக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். இதுக்கு பில்லாரி சொல்லி போட்டு வைத்த
லெஜண்ட் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே அந்த இடம் பயங்கர கலகலப்பாக இருக்கும். என்னால் இன்றைக்கி அப்படி பேச முடியல. நாளைக்கு எனக்கே அந்த நிலைமை வருமா அப்படின்னு கூட யோசிக்கிறேன். நான் அப்படி யோசிக்கிறேன். எனக்கு விரலில் அடிபட்டப்போ கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ கூட அப்போ அந்த டாக்டர் கேட்டார், என்னங்க உங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி, தையல் போட்டு தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது நான் மனசில் நினச்சேன், அந்த டாக்டருக்கு கூட ஒரு கருணை இருந்திருக்கு அப்படின்னு. எனக்கு ஃபீஸ் வேணாங்கன்னு அந்த டாக்டர் சொன்னார். இப்படி தாங்க மக்களை என்னை மாதிரியோ பாபா மாதிரி ஆளுங்களோ சந்தோஷப்படுத்திட்டு வரும். ஆனால் எங்களை சந்தோஷப்படுத்த லெஜண்ட் மாதிரி ஒரு சிலர் தான் இருக்காங்க. அழுதா கூட ஏதோ நடிக்கிறா அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு தாங்க தெரியும், எனக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். அதாங்க கலைஞர், அதான் கலைஞர். நாங்கள் அழுதாலும் உங்களை சந்தோஷமாக வச்சுப்போம். என்ன பாவா? உண்மைதான். பேசு. நான் இப்போ சூப்பர் கெஸ்ட் ஹவுஸை எடுத்து நடத்துகிற ஐயா பாண்டித்தர் அவர் தான் தங்க இடம் கொடுத்தாரு. 2 மாதம் அவர் தான் சோறு போட்டார். நீங்கள் வீடு கிடைக்கவே இங்கே தங்குங்க, உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து வீடு பிடிச்ச பிறகு நான் உங்களுக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் உண்மையான நிலமை. இது வந்து வேலாயுதம் காலனியில் இருக்கேன் இப்போதைக்கு. என்ன மாதிரி உதவி இப்போதைக்கு தேவையான உதவி வந்துருச்சு. நான் வீடு பிடிக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும். அங்கே போய் ஃபஸ்ட்டு தங்கின பிறகு லெஜண்ட் ஐயாவை பார்க்கணும். சூப்பரில் நிறைய படம் ஒர்க் பண்ணீங்க. சூப்பர் சார்பில் என்ன உதவி பண்ணாங்க? சூப்பர்வுட் சார்பில் சௌதரி சாரே இறந்து போயிட்டார். அதனால் அங்கே யாருமே இல்லை. எனக்கு அவர் தான் பாசமானவர். அவர் இருந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கேப்டன் இருந்தால் ஹெல்ப் பண்ணியிருப்பார். கேப்டனும் மறைஞ்சி போயிட்டார். மனம்போலா விவேக் மயில்சாமி இவங்கெல்லாம் எனக்கு உதவி பண்ணுவாங்க. ஷூட்டிங்லாம் ஃபோன் பண்ணுவேன், தேவையான காசு கொடுப்பாங்க. இப்போ மதுப்பழக்கம் இருந்துச்சு, அதை விட்டு ஒரு 15 நாள் ஆச்சு. இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, கரெக்டான இதுக்கு பசிக்குது. அதனால் இந்த வீடு பிடிச்ச உடனே நான் ஐயாவை பார்க்கணும். அவர் யாருக்குமே எதுவும் பண்ண மாட்டார், ஆஃபீஸ்க்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். விஜய் சார் படம் சூப்பர் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? சாப்பிட்டு முடிப்பீங்களா? விஜய் சார் படம் பண்ணிருக்கீங்களா சூப்பர் ஒர்க்கில்? அன்னைக்கு பூவனக்கால நான் அவருக்கு பெட்ரோல் காசு கொடுத்தேன். இன்றைக்கி அவர் சிஎம், நான் எப்படி போய் பார்க்குறது? ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அது கிடைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். விஜய் சாரை நேரில் பார்த்தேன்னா, ஐயா ஒரு ஹவுசிங் போர்ட்லையா ஒரு வீடு கொடுங்கன்னு கேட்குறேன். பார்க்க முடியாது, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலில் அடிபட்டுருக்குல்ல, இப்போ இது ட்ரெஸ்ஸிங்லாம் எப்படி பண்ணுறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போனால் 100 ரூபா ஆகுது, ஆட்டோ காசு 150 ஆகுது. அதனால் நானே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு காலைல குளித்தோன்னே பண்ணது. இப்போது லெஜண்ட் அவர்கள் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. நீங்கள் அதில் ஒரு வீடு பிடிச்சி அதுக்கு தேவையான பாத்திரம் பண்டம், படுக்கிறதுக்கு பெட்டு, தலகாணி எல்லாமே தயார் பண்ணி சந்தோஷமாக இருங்க. எனக்கு பாத்திரம் பண்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் வீடு பிடிச்சிருவேன். சுதாரணம் கூட சொன்னார், நீங்கள் வீடு பிடிச்சுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கட்டில் மற்றெல்லாம் நான் கொண்டு வந்து தரேன்னாரு. கொடுத்துரும். அதே மாதிரி சினிமா நண்பர்களே, இயக்குநர்களே, தயாரிப்பாளர்களே, உங்களால் ஒருவேளை பாபா லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு பண உதவி பண்ண முடியாட்டியும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சரிங்களா? இவரை பற்றி தவறான கருத்து வந்துருச்சு, காலை வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து வந்துருச்சு. அவருக்கு சுகர் அதிகமானதுனால எத்தனை விரல் 3 விரல் எடுத்திருக்கு. மற்றபடி நல்லா நடிப்பார், அது உங்களுக்கு தெரியும். உங்களால் பண உதவி பண்ண முடியாட்டியும் தயவு செஞ்சு
நீங்கள் எடுக்கிற படங்களில் ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த பணத்தின் மூலமாக அவரோட சர்வேகளை கொஞ்சம் சரி பண்ணிப்பார்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த உதவி வேணுனாலும் லெஜண்ட் அவர்கள் உங்களுக்கு பக்க துணையாக இருப்பார், உங்களுடைய கூட பிறந்த சகோதரனாக இருப்பார். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி வீடு தேடி உதவி செய்து கொண்டிருந்தாரோ அதே மாதிரி உங்களுக்கும் இந்த புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. நான் லெஜண்ட் சாரை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். வீடு பிடிச்சவொடனே முதல்ல ஐயா போய் பார்க்கணும். அதுக்காக சுதாகரன் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக நீ பேசுறியா? பேசு. உதவும் உள்ளம் கொண்ட ஒரு தலைவர் லெஜண்ட். அவர் பாலா லட்சுமணன் அவர் நடிகர் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்காருன்னு அன்னைக்கு கேள்விப்பட்ட உடனே அவர் கூல் சுரேசன் அவரை சொல்லி உடனே அவருக்கு ஒரு உதவி பண்ணணும், அவர் என்ன உதவி பண்ணணும் பண்ணுங்கள், ஒரு 2 லட்ச ரூபா ஒரு பணம் கொடுத்து, அவர் வீடு இல்லாமல் இருக்காங்க கேள்விப்பட்டோம், ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்து ஒரு வீடு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 30 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்தவர், அவருக்கு யாரும் இதுவரை உதவி நீட்டலை. தலைவர் வந்து லெஜண்ட் தலைவர் வந்து கேள்விப்பட்ட உடனே ஒரு உதவி பண்ணுங்கப்பா, உடனே பண்ணுங்க அப்படின்ட்டு தலைவர் உடனே செக் போட்டு உடனே கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷம் ஐயா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களை மாதிரி நடிகர்களுக்கு உதவி பண்ணணும், அதுவும் நீங்கள் உடல்நல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதை கேள்விப்பட்டு உடனே தலைவர் அவருக்கு உதவும் உள்ள கொண்டவர் தான் லெஜண்டு. கண்டிப்பாக. ஆமாம். அதனால் நீங்கள் சொன்னீங்களே புரட்சி தலைவர் ஐயா தலைவர் மாதிரி தலைவரும் லெஜெண்டும் அந்த வழியில் வந்தவங்க தான். ஏழை குழந்தைகளும் நிறைய படிக்க வைக்காங்க. உங்களை மாதிரி சினிமா துறையில் இருக்கவங்களுக்கும் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? கண்டிப்பாக சந்தோஷம். கண்டிப்பாக. வீடு பிடிச்சோன்னா ஐயா பார்க்கணும், நீங்கள் கூப்பிட்டு கண்டிப்பாக வாங்க, கூப்பிட்டு சரியா? சரி. அப்புறம் நிறையா பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்று, அலைகள் ஓய்வதில்லை நவரச நாயகன் கார்த்திக் சார் நடிச்சிருப்பார். அந்த அலைகள் ஓய்வதில்லை படத்தில் கார்த்திக் சாருக்கு பதிலாக முதலில் நடிக்க வேண்டியது பாவா லட்சுமணன் தான். அவரோட ஊர்லேருந்து எனக்கு தெரிந்து நடிக்க வாய்ப்பு கேட்டு, அதுவும் அந்த நடிக்கிறதுக்கு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் ஆகி அலைகள் ஓய்வதில்லை நடிக்கணும் அப்படின்னு பாரதி ராஜா கன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லி முதலாக ஃப்ளைட்டில் வந்தவர் இந்த பாவா லட்சுமணன் அவர்கள். மற்ற ஒரு பணக்கார இயக்குனரோ நடிகரோ அவர்களுடைய மகன்களாக இருந்தால் கூட ஃப்ளைட்டில் அந்த நேரம் வந்திருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அவசரமாக பாவா லட்சுமணன் அவர்களுக்கு ஃப்ளைட்டை போட்டு நீங்கள் வந்து ஷூட்டிங்க்கு வரணும், அலைகள் ஓய்வதில்லை படத்துக்கு நீங்கள் தான் கதாநாயகன் அப்படின்னு சொல்லி அவரை வர வச்சாங்க. ஒரு சில காரணத்தினால அது மாறி போய் அவர் முத்துராமன் சாரோட பையன் கார்த்திக் அவர்கள், நவரச நாயகன் கார்த்திக் சார் அவர்கள் அந்த படத்தில் அதுக்கப்புறம் கதாநாயகன் நடிச்சிருந்தாங்க. ஒருவேளை பாவா லட்சுமணன் அவர்கள் அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தால் உங்களால் நாங்கள் வாழ்ந்துட்டுருப்போம் பாவா, நாங்கள் வாழ்ந்துட்டுருப்போம். ரொம்ப நன்றி. எதுவும் கவலைப்படாதீங்க சரியா? விஜய் சார் சொன்ன மாதிரி தான், வாழ்க்கை ஒரு வட்டம், மேலே இருக்கவன் கீழே இருப்பான், கீழே இருக்கிறவன் மேலே இருப்பான். என்றைக்குமே லெஜண்ட் அவர்கள் நம்ம கூட துணை இருப்பாங்க. ஓகே, கவலைப்படாதீங்க. ஓகே.